இது வந்து ஆக்சுவலா எப்ப கேட்டிருக்காங்கன்னா, ஏஎல்பில ஆர்ஆர்பி ஏஎல்பில வந்து 2018ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். இந்த மாரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இத அப்படியே எடுத்துக்க போறோம். 1 பிளஸ் sin தீட்டா பிளஸ் 1 மைனஸ் sin தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதிட்டு என்ன பண்ணுவோம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே என்ன பண்ண போறோம்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா என்ன வரும்? 1 மைனஸ் sin தீட்டா பிளஸ் 1 பிளஸ் sin தீட்டா வரும். கீழே டிவைட் பை நீங்க இது பாருங்களேன், a பிளஸ் பி a மைனஸ் பி. அப்போ இது வந்து என்ன இருக்குன்னா, 1 வந்து ஸ்கொயர் பண்றோம். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அங்க கான்செப்ட் தான். ஸோ 1 அப்படியே வந்துரும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ கீழே அப்படியே வந்துரும். இப்போ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல மைனஸ் sin தீட்டா இருக்கு, இங்க பிளஸ் sin தீட்டா இருக்கு. இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 2 வரும். கீழே வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வரும். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஆன்சர் வந்து 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? புரியுதா எப்படி போடணும்னு? அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா